நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரதமர் மோடி வருகிற 20ஆம் தேதி காஷ்மீரில் இருந்து தொடங்குகிறார். ஜம்முவில் உள்ள மௌலானா ஆசாத் விளையாட்டு மைதானத்தில் இதற்காக பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மாநிலத்தில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் காஷ்மீர் வருகையை முன்னிட்டு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் இடம்பெற்றுள்ளது. முஸ்லிம்கள் சவுதி அரேபியா செல்வதால் அந்த நாட்டிற்கு வருமானம் அதிகரித்துள்ளது என்று எண்மண் யாத்திரை மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். மேலும் அயோத்திக்கு 5 கோடி பேர் செல்வார்கள் என ஆய்வறிக்கை கூறுகிறது. 5 கோடி பேர் வருகையால் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 4 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். உத்தரப்பிரதேச அரசுக்கு மட்டும் 25,000 கோடி வரியாக கிடைக்கும். ராமர் கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது என தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் தமிழகம் என்று குறிப்பிட்ட அவர், முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது. பள்ளி, சாலை, மருத்துவமனை உட்பட அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய நேரம் இந்த தேர்தல் என்று குறிப்பிட்டார். கிளாம்பாக்கத்தில் இருந்து வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. முகூர்த்த நாள் விடுமுறை தினத்தை ஒட்டி இன்று முதல் 18ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இன்று முதல் கூடுதலாக 550 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் குக்கி இனத்தை சேர்ந்த காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கு கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மாவட்ட காவல் அலுவலகத்தில் இருந்த வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதனால் அங்கு போர்க்களம் போல காட்சியளித்தது. பதற்றத்தை தணிக்க மொபைல் இணைய சேவையும் முடக்கப்பட்டது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் தெற்கு காசாவின் பிரதான மருத்துவமனையான கான் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனையில் நேற்று அதிகாலையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அதிரடியாக நுழைந்தனர். அப்போது அங்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் நோயாளி ஒருவர் கொல்லப்பட்டார். 6 பேர் படுகாயமடைந்தனர். முன்னதாக மருத்துவமனையில் தஞ்சமடைந்திருந்த பொதுமக்களும் நோயாளர்களும் வெளியேற தனிப்பாதை ஒன்றை இஸ்ரேல் படைகள் திறந்திருந்தனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் நீடித்து வருகிறது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு மருத்துவமனை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 4 வாகனங்கள் மீது மோதியது. இதில் பெரிந்தல் மன்னாவிலிருந்து வந்து தமிழ்நாடு பதிவெண் கொண்ட கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 2 காயமடைந்தனர். அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு மன்னார்காடு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்னை, மதுரைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மருத்துவமனையாக திகழ்கிறது. இங்கு நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் நடைபெற்ற 2 சிறப்பான சிகிச்சைகள் குறித்து கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இருதயத்தில் கத்திக்குத்து ஏற்பட்டு படுகாயமடைந்த சிறுவனை காப்பாற்றியுள்ளதாகவும், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பட்ட மேற்படிப்பு மாணவருக்கு கணையத்தில் தேங்கிய சலத்தை ஸ்டென்ட் வைத்து அகற்றி தமிழகத்தில் முதல் முறையாக சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வேடநத்தம் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன், சுதாகர் இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருச்சுழி சாலையில் அருப்புக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றுள்ளனர். அப்போது எதிரே திருச்சுழியை சேர்ந்த மணிகண்டன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் பாஸ்கரன், சுதாகர் இருவரும் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் மாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த இருவரின் உடல்களும் உடற்கூறு ஆய்விற்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து
திருச்சுழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த இருவரின் உடல்களும் உடற்கூறு ஆய்விற்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து திருச்சுழி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் வருகை மற்றும் புறப்பாடு பயண நேரம் மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு காலை 7:30 மணிக்கு மதுரை வந்தடையும். பின்னர் மதுரையிலிருந்து 9 மணிக்கு புறப்பட்டு சிங்கப்பூர் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் பயண விவரங்கள் பயணிகளுக்கு தங்களது பயண சிரமங்களை தவிர்ப்பதற்காக செல்போன் மற்றும் மின்னஞ்சல் வழியாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாக விமான நிலைய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.